இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தத்தை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை என்று டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் குறிப்பிட்டுள்ளது. வெள்ளை மாளிகை அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளதன் அடிப்படையில் 1.4 பில்லியனுக்கும் அதிகமான மக்களின் இந்திய சந்தையை அமெரிக்க தயாரிப்புகளுக்கு திறக்கும் என்றே தெரிவித்துள்ளனர். அத்துடன் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய விதிமுறைகளை வரையறுக்கும் ஒரு அறிக்கையையும் வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ளது. இதன் கீழ் இந்தியா மீதான பரஸ்பர வரியை 25%இலிருந்து 18% குறைக்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம் 25% பரஸ்பர வரி விதிக்கும் முன்னர் இந்திய ஏற்றுமதிக்கு 3% மட்டுமே வரி விதிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கை ஒப்பந்தத்தின் பல அம்சங்களை தெளிவுபடுத்தியுள்ளது. குறிப்பாக அமெரிக்காவிற்கு எதிரான வரிகள் மற்றும் வரியல்லாத தடைகளை 0க்கு குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டதாக ஜனாதிபதி ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளதும் இந்த அறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. மேலும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அங்கீகரிக்கும் விதமாக இந்திய இறக்குமதிகள் மீதான கூடுதல் 25% வரியை நீக்க ட்ரம்ப் ஒப்புக்கொண்டதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அமெரிக்க தொழில்துறை பொருட்கள் மற்றும் பல்வேறு வகையான அமெரிக்க உணவு மற்றும் விவசாய பொருட்கள், உலர்ந்த வடிகட்டி தானியங்கள், சிவப்பு சோளம், மரக்கொட்டைகள், புதிய மற்றும் பதப்படுத்தப்பட்ட பழங்கள், சில பருப்பு வகைகள், சோயாபீன் எண்ணெய், ஒயின் மற்றும் மதுபானங்கள் மற்றும் கூடுதல் பொருட்கள் ஆகியவற்றின் மீதான வரிகளை நீக்க அல்லது குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மேலும் அமெரிக்க பொருட்களை வாங்குவதற்கும் $500 பில்லியன் மேல் அமெரிக்க எரிசக்தி, தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், விவசாய நிலக்கரி மற்றும் பிற பொருட்களை வாங்குவதற்கும் இந்தியா உறுதி பூண்டுள்ளது என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி முன்னுரிமை பகுதிகளில் இருதரப்பு வர்த்தகத்தை பாதிக்கும் வரி அல்லாத தடைகளை நிவர்த்தி செய்வதற்கும் இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவும் இந்தியாவும் தொழில்நுட்ப தயாரிப்புகளில் இருதரப்பு வர்த்தகத்தை கணிசமாக அதிகரிக்கும் மற்றும் கூட்டு தொழில்நுட்ப ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. மேலும் வரும் வாரங்களில் இருதரப்பும் இந்த கட்டமைப்பை உடனடியாக செயல்படுத்தி அமெரிக்க தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கான நன்மைகளை உறுதி செய்வதற்காக இடைக்கால ஒப்பந்தத்தை இறுதி செய்வதை நோக்கி செயல்படும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அத்துடன் மீதமுள்ள கட்டண தடைகள், கூடுதல் வரியல்லாத தடைகள், வர்த்தகத்திற்கான தொழில்நுட்ப தடைகள், சுங்கம் மற்றும் வர்த்தக வசதி, மேலும் நல்ல ஒழுங்குமுறை நடைமுறைகள், வர்த்தக தீர்வுகள், சேவைகள் மற்றும் முதலீடு மற்றும் அறிவுசார் சொத்து, தொழிலாளர், சுற்றுச்சூழல், அரசு கொள்முதல், மேலும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் வர்த்தக சிதைவு அல்லது நியாயமற்ற நடைமுறைகள் ஆகியவற்றை நிவர்த்தி செய்ய அமெரிக்காவும் இந்தியாவும் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.